எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக போடலை. இங்கே பாருங்கள், கோழிக்கொண்டை செடி. இந்த பக்கத்தில் உள்ள செடியோட விதைகள் வந்து சிதறி விழுந்தது. கோழிக்கொண்டை செடி. நம்மளுடைய மல்லிகை மொட்டு பாருங்கள், எவ்வளோ பூ நிறையா இருக்குது. பிரான்ச்சஸ் பட்ஸும் நிறையா இருக்குது, நிறைய பூத்துட்டே இருக்குது. நிறைய பிரான்ச்சஸ் வந்துருச்சு. நம்மளுடைய தக்காளி செடியில் பூ விட்டுருச்சு பாருங்க. நம்மளுடைய பாகக்காய் செடி, பாகக்கொடி, நம்மளுடைய புதினா, நம்மளுடைய ரோஸ் செடி எல்லாமே இப்படி இருக்காங்க. செம்பருத்தி எவ்வளோ அழகாக க்யூட்டாக மலர்ந்துட்டா பார்த்தீங்களா? பாருங்க, சூப்பரில். நம்மளுடைய டிசம்பர் தான் ரெண்டு ரெண்டாக பூத்துட்டே இருக்காங்க. பாருங்க, பூத்து கீழே கொட்டுது. மல்லிகைப்பூ செடி, அதோட துளசியும் இருக்குது. பாருங்க, செம்மையாக பூக்குறாங்க. நம்மளுடைய கோழிக்கொண்டை புதுசாக ஒருத்தவங்க முளைச்சிருந்தா நல்லா பெருசாக வந்துச்சு. நம்மளுடைய மல்லிகைப்பூ பாருங்கள், பிரான்ச்சஸ் விட்டு எல்லாத்துலேயும் அரும்புகள் விட்டுருச்சு. நம்மளுடைய கற்பூரவள்ளி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு கொப்பு தான் வச்சேன், இப்போ பாருங்கள் எவ்வளோ கிளைகள் விட்டு, பக்க கிளைகள் விட்டு நிறையா வந்துடுச்சு. நம்மளுடைய குண்டுமல்லி பூத்து முடிஞ்சிருச்சு. மறுபடிக்கு எல்லாத்தையும் ஆஞ்சு விட்டுருக்கேன். இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக இதழ்கள் வந்துட்டுருக்கு. நம்மளுக்கு வந்துட்டு புதிய பூக்கள் வந்துட்டு மொட்டுக்கள் விட்டு வர ஆரம்பிக்குது. இந்த கோழிக்கொண்டை செம்மலை, செம்மை. நம்மளுடைய செவ்வந்தி செடி, நம்மளுடைய சிகப்பு கலர் டேபிள் ரோஸு மறுபடியும் புதிய தளிர்கள் விட்டு வந்துட்டு இருக்கு. மல்லிகைப்பூ, இன்றைக்கி நான் மெயினாக வீடியோ எடுக்க ஆரம்பித்ததே எதுக்குன்னா, நம்மளுடைய புது வரவு. புது வரவுல ரொம்ப நாள் ஆச்சு, எதுவுமே முட்டுக்கள் எதுவும் வராமல் இருந்தது. இப்போ பாருங்கள், புதிய தளிர்களில் நிறைய முட்டுக்கள் விட்டுருக்கு. பாருங்க, முட்டுக்கள் விட்டுருச்சு. எப்படி இன்னும் 2-3 நாளில் பூத்துரும். நிறைய முட்டுக்கள் விட்டுருச்சு. அடுத்து என்னென்னா, நம்மளுடைய தர்பூசணி. இங்கே பாருங்கள், தர்பூசணி பூத்துருச்சு. பூத்து நம்மளுக்கு வந்துட்டு காய் சின்ன சின்ன காயாக, அப்படி அந்த பூக்களில் அடியில் சின்ன சின்ன காயாக விட்டுச்சு. இந்தாருங்க, தெரியுதா? இங்க காய் பூக்கள் நம்மளுக்கு நிறைய பூக்கள் விட்டுருக்கு. அதில் காய்கறி நம்மளுக்கு தர்பூசணி வந்துட்டு நம்மளுக்கு நிறைய அந்த பிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்க, நம்மளுக்கு தர்பூசணி, பாவக்கொடி எல்லாமே சேர்ந்துருக்கு. நம்மளுடைய லேடிஸ் கனகாம்பரம் அதுலேயும் இடையில நல்லா பூக்குறாங்க. தக்காளி, நம்மளுடைய மஞ்சள் கனகாம்பரம் பூத்து கொட்டுது. எனக்கு பிடுங்குற கூட நேரம் இல்லை. இங்கே பாருங்க, நம்மளுடைய பாவக்காய் கொடி எதுவும் பூக்கள் விட்டுருச்சு. நம்மளுடைய பேண்டா கலர் ரோஸ் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கா பார்த்தீங்களா? எல்லோ கலர் ரோஸ். இங்கே பாருங்கள், இதுலேயும் தர்பூசணி தான் போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், தர்பூசணி எவ்வளோ பூக்கள் விட்டுருச்சு. நம்மளுக்கு பூக்கள் விட்டு காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள், இங்கே பாருங்கள் காய் தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், காய் காய்ச்சிருச்சு. எனக்கு என்ன குடின்னு டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் தர்பூசணி தான் போட்டிருந்தேன், இருந்தாலும் டவுட்டாக இருந்தது. ஐயோ, ஒரு பூ உடஞ்சிருச்சு. சாரி. ஒருக்கா இங்கே பாருங்கள், நம்மளுக்கு காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் பெருசானோடனே உங்களுக்கு காமிக்கிறேன், நம்மளுக்கு பறித்து சாப்பிடலாம். நம்முடைய பிச்சி பூவும் நல்ல புதிய தளிர்கள் விட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனல் பிடிச்சிருக்குங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் எது இருந்தாலும் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
இங்கே பாருங்கள், நான் பூ பறித்தேன். சரி, பூ பறித்து வீடியோ அதையும் போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு பறித்தேன். நம்மளுக்கு இவ்வளோ மல்லிகைப்பூ கிடச்சிருக்கு. கனகாமரம் இவ்வளோ கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.